நம்ம செந்தில் எப்படியும் மீனாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனால் மீனா மட்டும் மனசு மாறுற மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்காங்க செந்தில். அதே நேரம் இந்த பக்கம் இந்த விஷயத்த பேசாமல் நம்ம அம்மா அப்பாட்ட சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த செந்திலும் கரெக்டான சமயம் பார்த்து நம்ம மீனா வேலைலேருந்து வந்தோடனே நில்லு மீனாவிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது என் குடும்பத்துக்கு எல்லாருமே அவங்க உட்காந்துருக்காங்க. இதான் கரெக்டான சமயம், உண்மையை போட்டு உடச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நில்லு மீனா, முக்கியமான விஷயம் பேசணும், இந்த நேரத்தில் நீனு கூட இருக்கணும் அப்படி தொடங்குது. கேட்டு மீனா பதற ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார் போல். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் முட்டாள்தனமாக முடிவெடுத்து இப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன தான் கிடச்சிருக்கு தெரில. நம்ம எவ்வளோ மரத்துலையுமே கேட்க மாட்டார் போல அப்படி சொல்லிட்டு நம்ம செந்தில் சொல்ல விடாமல் தடுத்து பார்க்குறாங்க. இதை கவனித்த கோமதியும் என்ன ஆகிட்டு அவன் எதோ சொல்ல வர நீ தடுக்கிற, என்னடா ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சும்மா இதை உளறிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் காலையில் எழுந்துச்சு வேலைக்கு வேறு போகணும், டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போக பார்க்குறாங்க. நம்ம செந்தில் நில்லு மீனா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்போ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு கோமதி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா முக்கியமான விஷயம், அவ்வளோ வேண்டாம்னான்னு தடுக்கிறா, நீனே சொல்லிட்டு இருக்கு, எதுவும் பயமுடுத்தாமல் ஒழுங்காக சொல்லுங்கடா அப்படி சொன்ன உடனே செந்திலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் எனக்கும் மீனாக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அங்கே போய் தங்கலான்னு இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே நம்ம பாண்டியன் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோமதி செம்ம ஷாக்கு, என்னடா சொல்கிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா இந்த மாதிரி நாங்கள் அங்கே போய் தங்கலான்னு இருக்கோம், அதை சொல்ல தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிடையாது, அத்தவங்க தேவையில்லாமல் உறந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே நீ சும்மா இரு மீனா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், நீ அமைதியாக இருந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு மீனா இடத்துல அமைதிப்படுத்துறாங்க. அப்போ நம்ம பாண்டியனை செம்ம ஷாக்காக அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம செந்தில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. நம்ம பாண்டியன் பார்க்குறத பார்த்துக்கிட்டு இந்த ஒரு பதில் சொல்லாமல் அமைதியாக இப்போ நம்ம கோமதி கேட்குறாங்க, ரெண்டா திடீர்னு இந்த மாதிரி முடிவு உனக்கு நீ வீட்டில் ரெண்டா குறை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா விட்டுட்டு தன்னை தம்பியில் விட்டுட்டு போனவனுக்கு எப்படா முடிவெடுக்க மனசு வந்துச்சு, இதுக்காக இந்த முட்டாள்தனமாக முடிவெடுத்த, உனக்கு இங்கே இருக்குது வேணடா குடும்பப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்கலங்கிக்கிட்டு கோமதி கேட்குறாங்க. ஆனால் செந்தில் அந்த பிடிவாதமாக மாறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் போகதாமல் போகிறேன்.